நான் பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா எவ்வளோ பஸ்ஸா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் எல்லாமே மூவ் ஆயிட்டு இருக்கிற ஒரு பிஸியான ஒரு இடத்துல தான் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பாக்குறதுக்காக வந்திருக்கோம். ரோட ஒட்டின மாதிரியே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான 60 அடியில ரோடு கொடுத்திருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச் கொடுத்திருக்காங்க. 2 என்ட்ரன்ஸ் கொடுத்திருக்காங்க. 181 ஏக்கர்ல 2000 பிளாட் பிரம்மாண்டமா கொண்டு வந்திருக்காங்க. அதுல இப்போ அவைலபிளா இருக்கிறது வெறும் 500 பிளாட் தான். இந்த 500 பிளாட்டை வெறும் 699 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தேர்ட் ஃபேஸ் வந்து இதுதாங்க. செக்யூரிட்டி கேமரா வசதியோட கொடுத்திருக்காங்க. கம்ப்ளீட்டா ஃபென்சிங் எல்லாம் பண்ணி கொடுத்து ஒரு கேட்டட் பக்கா கம்யூனிட்டியா பண்ணி கொடுத்திருக்காங்க. நல்லா பாருங்க, சோலார் லைட்டுங்க, இபி லைன், டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே வந்தாச்சு. 60 அடியில தண்ணி வருதுங்க. ஒரு கல்லு நட்டு ஃபென்சிங் குவாலிட்டியா கொடுத்து ஒரு கேட்டுமே கொடுத்திருக்காங்க. உங்க பிளாட்டுக்குள்ள நீங்க மட்டும்தான் வர முடியும். சோ கேட்டை ஓபன் பண்ணி உள்ள வந்தோம்னா 4 கார்னர்லயும் உங்களுக்கு செம்மரம் வச்சு கொடுத்திருக்காங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎஸ் அல்டிமேட். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம மெர்லூம்ல இருந்து வெண்கலன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான தரமான ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டை பத்தி தான் நம்ம பாக்குறதுக்காக வந்திருக்கோம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோடு சைட்ல கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே மூவ் பண்ணி முன்னாடியே வாங்க, அப்படியே ஆன் ரோடு சைட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இதோட கனெக்டிவிட்டில இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிப்போம். ஒரு சைட்டுக்கு முக்கியம் கனெக்டிவிட்டின்னு தாங்க சொல்லணும். ஸோ இதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா வெண்கலை வந்து நான் பக்கத்துலன்னு சொல்லக்கூடாது, வெண்கல்ல தான் நம்ம வெண்கல் ப்ராஜெக்டே கொண்டு வந்திருக்கோம். வெண்கலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரியபாளையம் போயிடலாம், நீங்க திருநென்றவூர் போயிடலாம், ரோட் சென்னைக்குள்ள எங்க வேணாலுமே ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். நான் பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா எவ்வளோ பஸ்ஸா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் எல்லாமே மூவ் ஆயிட்டு இருக்கிற ஒரு பிஸியான ஒரு இடத்துல தான் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பாக்குறதுக்காக வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் முழுக்க பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்க போகுது. ஓப்பனிங்லேயே உங்களுக்கு 60 அடியில ரோடு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம நடந்து போற இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1ங்க. ஃபேஸ் 1 வந்து மக்கள் கொடுத்த ஆதரவுனால தொடர்ந்து ஃபேஸ் 2க்கு போனாங்க. ஃபேஸ் 2 கம்ப்ளீட் பண்ணி இப்போ ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 வரைக்குமே வந்திருக்காங்க. சோ இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 எத்தனை பிளாட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பிளாட் இருக்கு. 181 ஏக்கர்ல 2000 பிளாட் பிரம்மாண்டமா கொண்டு வந்திருக்காங்க. அதுல இப்போ அவைலபிளா இருக்கிறது வெறும் 500 பிளாட் தான். இந்த 500 பிளாட்டை வெறும் 699 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த இடம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 699 ரூபாய்க்கு இன்னைக்கு சென்னைக்கு பக்கத்துல வாங்க முடியுமா, பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மெர்லும் வெண்கல் கம்பெனில பாசிபிள் தான் சொல்லணும். சோ இப்போ எனக்கு பின்னாடி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த ரோடு பாத்தீங்கன்னா சீத்தஞ்சேரி ரோடுங்க. இந்த ரோடு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோடுன்னு தான் சொல்லணும். இங்க இருந்து வெண்கல் போறதா இருக்கட்டும், வெண்கல்ல இருந்து கனெக்டிவிட்டியா இருக்கட்டும், எல்லாமே இந்த ரோடு வழியா தான் இங்க இருக்கிற மக்கள் அக்சஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் இதுதாங்க பஸ் ஸ்டாப்பும் கூட. சோ நம்ம சைட்டுக்கு என்ட்ரன்ஸ்லயே பஸ் ஸ்டாப்புமே கொடுத்திருக்காங்க. இந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்ல அப்படியே பாத்தீங்கன்னா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நம்ம தமிழ்நாடு நாலேஜ் சிட்டியே இங்கதான் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல தான் நம்மளோட சைட்டுங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சைட்டுக்குள்ள போயிட்டு என்னென்ன டீடைல்ஸ் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்கிறத ஒண்ணு விடாம டீடைல்டாவே உங்களுக்கு சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரோட ஒட்டின மாதிரியே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான 60 அடியில ரோடு கொடுத்திருக்காங்க. அதை ஒட்டியே பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்டுக்கு இந்த செகண்ட் ஃபேஸை தாண்டி தேர்ட் ஃபேஸ்க்குள்ள நீங்க உள்ள போகும்போது ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச் கொடுத்திருக்காங்க. 2 என்ட்ரன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு 4 எஸ்யூவி கார் வந்தா கூட டிராபிக் ஆகாத மாதிரி ஒரு சூப்பரான இடம் கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த 60 அடி ரோடு வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வெளியில என்ட்ரன்ஸ்ல 60 அடி ரோடு கொடுத்திருப்பாங்க, உள்ளார்க்க 20 அடி 30 அடி தான் ரோடு கொடுப்பாங்க. ஆனா நம்ம வெண்கல் ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் உள்ளார்க்க ஓப்பனிங்லயே பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எடுத்தீங்கன்னா 60 அடி ரோடு, ரைட் சைடு எடுத்தாலும் 60 அடி ரோடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வித்தோம் இன்னைக்கு முடிச்சோம் இன்னைக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தோம்னா அது ஃபியூச்சர்ல எந்த ஒரு ப்ராப்ளமே உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு விஷயமே இவங்களுக்கு சைட் எடுத்தா எப்படி பார்த்து பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக தமிழக மக்களுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவ்வளோ அமெனிட்டிஸ் கொடுத்து இவ்வளோ டெவலப்மெண்ட் கொண்டு வந்து 699 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட் தமிழ்நாட்டுல யாராலையுமே கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். இதுக்குள்ள டெவலப்மெண்ட் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கிறதையும் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ நம்ம சைட்டுக்குள்ள வந்தாச்சுங்க. தேர்ட் ஃபேஸ் வந்து இதுதாங்க. செக்யூரிட்டி கேமரா வசதியோட கொடுத்திருக்காங்க. சோ இதுக்குள்ள நீங்க லேண்ட் வாங்குறீங்கன்னா உங்களை தவிர்த்து யாராலையுமே உள்ள அக்சஸ் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டா ஃபென்சிங் எல்லாம் பண்ணி கொடுத்து ஒரு கேட்டட் பக்கா கம்யூனிட்டியா பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இதுக்காக தான் இந்த சைட் வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்றது. இந்த கேட்டை நம்ம ஓபன் பண்ணி உள்ள போனோம்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. சொன்னா ஒரு தேர்ட் ஃபேஸ்க்குள்ள சக்சஸ்ஃபுல்லா அடி எடுத்து வச்சதுக்காக நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒரு சூப்பரான ஆஃபர். எந்த ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்லயுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யவே மாட்டாங்க. நானே பார்த்தது கிடையாதுன்னு தான் சொல்லணும். நீங்க வாங்குற ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வாங்க சார், அப்படியே முன்னாடி வாங்க, இண்டிவிஜுவலா கேட்டு போட்டு கொடுக்குறாங்க. அதாவது ஃபென்சிங் கேட்டு, டோட்டலா ஃபென்சிங் கேட்டு
A to Z இந்த 4 கார்னர் வரும்ல, அந்த 4 கார்னருமே பக்காவா செக்யூர் பண்ணி கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த பிளாட், அதாவது நீங்க வாங்கக்கூடிய அந்த பிளாட்டுக்குள்ள 15 செம்மரம் வச்சு கொடுக்குறாங்க. சோ இந்த கேட் ஃபென்சிங் பண்ணிருக்கிறது எல்லாம் நீங்க பாருங்களேன், ஒரு கல்லு நட்டு ஃபென்சிங் குவாலிட்டியா கொடுத்து ஒரு கேட்டுமே கொடுத்துருக்காங்க. உங்க பிளாட்டுக்குள்ள நீங்க மட்டும்தான் வர முடியும். சோ கேட்டை ஓபன் பண்ணி உள்ள வந்தோம்னா 4 கார்னர்லயும் உங்களுக்கு செம்மரம் வச்சு கொடுத்திருக்காங்க. சோ ஒரு இடம் வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே பூமியோட கொடுக்குறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எந்த டெவலப்மெண்ட் இல்லாம கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு மத்தியில நம்ம சப்ஸ்கிரைபருக்காக பக்கா டெவலப்மெண்ட் இந்த பிளாட் என்ட்ரன்ஸ்லயே ரோடு வசதியுமே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒரு 30 ஃபீட் ரோடு 40 ஃபீட் ரோடுங்கிற மாதிரி கொடுத்து ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இங்க கம்யூனிட்டியா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இண்டிவிஜுவலா யாரா இருந்தாலும் சரி, அதாவது நீங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இடம் வாங்கினாலும் சரி, அந்த பிளாட்டை கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூர் பண்ணி கொடுத்துறாங்கன்னு தான் சொல்லணும். இதாங்க செம்மரம். இந்த மாதிரி செம்மரம் உங்க பிளாட்ல, நீங்க வாங்கக்கூடிய பிளாட்ல 15 மரம் நட்டு கொடுக்குறாங்க. சோ இது இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன growth-ஆ போடுறாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு பெரிய பெரிய மரமா இருக்குன்னு தான் சொல்லணும். யாருமே வீடு கட்டும் போது அப்படியே ஒட்டி ஒட்டி கட்ட போறது கிடையாது. கொஞ்சம் கேப் கொடுப்பீங்க. அப்படி கொடுத்து கட்டும் போது ஒரு ரவுண்டா சுத்தில பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு கார்டன் ஏரியா மாதிரியே ஒரு 5 வருஷத்துலயே டெவலப் ஆயிடுங்க. சோ இங்க வீடு கட்டினாலும் சரி, இல்ல நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலு, இல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு கிராசரி ஷாப்பா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இவங்க இடம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. சோ சைட்டுக்குள்ளே இதுக்கெல்லாம் தனித்தனியா இடம் ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். முக்கியமா இபி லைன் வந்தாச்சாடா அப்படிங்கிற கேள்விதான் அடுத்து வரும். இபி லைனை அப்படியே பின்னாடி கட்டுங்க, நல்லா பாருங்க. சோலார் லைட்டுங்க, இபி லைன், டிரான்ஸ்பார்மர் எல்லாமே வந்தாச்சு. 60 அடியில தண்ணி வருதுங்க. நீங்க அதனால பயப்பட வேண்டியதே இல்ல. இன்னைக்கு சென்னை மாதிரி சிட்டில 500 அடி போனா கூட தண்ணி வர மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இடத்துல 60 அடியில தண்ணிங்கிறப்போ நீங்க இந்த இடத்தை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்லணும். சோ இப்போ இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக டீடைலா எல்லாத்த பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருப்பேன். சோ மிஸ் பண்ணிடாதீங்க. 699 ரூபாய்க்கு நீங்க சென்னை வெண்கல்ல இடம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான தரமான வீடியோன்னு தான் சொல்லணும். இங்க இருந்து 10 நிமிஷம் தூரத்துல தாமரைப்பாக்கம் இருக்குங்க. அங்க இருந்து நீங்க ரெடில்ஸ் போனாலும் போய்க்கலாம். அது மட்டும் இல்லாம சென்னை ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். அங்க பெரிபெரல் ரிங் ரோடா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தூரத்திலே தாங்க இருக்கு. சோ பெரிபெரல் ரிங் ரோட நான் சொல்லணுங்கிறது கிடையாது, எவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து 10 நிமிஷம் தூரத்துல வெண்கல் சைட் வந்திருக்கு. 699 ரூபாய்க்கு இடம் கொடுக்குறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட். சோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 699 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கும் போது தான் இவ்வளவு டெவலப்மெண்ட்டுமே இந்த சைட்ல பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துல விசிட் பண்ண வரவங்களே புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நேர்ல வந்து நீங்க வாங்குறீங்க வாங்கல, ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. தரமான ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் சைட்டுங்க. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. phase 1 முடிஞ்சாச்சு, phase 2 முடிஞ்சாச்சு, phase 3 கூட முடிய போது, phase 4 தான் இருக்கு. சோ இந்த இடத்துல இந்த 500 பிளாட்டை விட்டுறாதீங்க. ஃபேமிலி இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், இல்ல நீங்க ஃபாரின் NRI கஸ்டமர்ஸா இருக்கீங்க, NRI பார்ட்டியா இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, இந்த இடம் வந்து ஒரு தரமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பொருத்தமான இடம் தாங்க சொல்லணும். 5 வருஷத்துல 5 மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல கம்பல்சரிலி இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு கட்டாயம் கால் பண்ணுங்க. சோ கைஸ், இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.